சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக நெகிழ்ச்சி. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களை புரட்டி போட்டது கனமழை. இருபத்து 9 பேர் உயிரிழப்பு, பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிப்பு. ஆந்திரா தெலுங்கானாவில் கனமழையால் 140 ரயில்கள் ரத்து. மழை நீரில் அடித்து செல்லப்பட்ட தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மேட்டூரில் 5,947 கோடியில் புனல் மின் நிலையம் அமைக்கிறது கிரீன்கோ எனர்ஜிஸ் நிறுவனம். கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 95,43,000 பேர் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் வாகன ஓட்டிகள் ஊழியர்கள் இடையே தொடரும் வாக்குவாதம். 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராம மக்களுக்கு கட்டணம் வசூலிப்பதற்கு கண்டனம். ஈரோட்டில் தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் வெடிகுண்டு நிபுணர்களுடன் பள்ளி வளாகத்தில் போலீசார் சோதனை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி மலைக்கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு வழிபாடு. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு. இந்தியா கூட்டணி சார்பில் தலைமைச் செயலகம் முற்றுகை. ஈரோடு அருகே விவசாய பணிகளில் களமிறங்கிய வடமாநில தொழிலாளர்கள். காலிங்கராயன் பாசன பகுதிகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை ஈடு செய்வதாக விவசாயிகள் தகவல். டெல்லி போக்குவரத்து கழக ஊழியர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் ராகுல் காந்தி. कंडक्टर हो, आप ड्राइवर हो, कंडक्टर आप ड्राइवर, आपका कितना बनता है? मेरा परमानेंट है सर, 800 रुपए एक दिन का बनता है. சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.